வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் வாட்ச் பண்ண சொல்லி. ஸோ அதோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்னென்னா இந்த இந்தியா மார்ட்டு. ஸோ இந்தியா மார்ட் செக் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸோ நம்மக்கிட்ட வந்து க்ரீன் லைன் இருக்குது, ரெட் லைன் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலு ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டிலு. இது வந்து க்ரீன் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பிரேக் பண்ணி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து சுத்தமாக கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக நான் ஆல்வேஸ் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி ஆகணும், வால்யூம். ஸோ வால்யூம் பாருங்கள், இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வால்யூமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இது மறுபடியும் இந்த கேண்டிலோட ஹையை, அதாவது இந்த கேண்டிலோட ஹையை நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகிருந்தால் தான் நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ அப்போ இந்த கேண்டிலோட ஹை என்னது, நமக்கு இதுதான் வேல்யூ. ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆன, அதாவது 4A25 இதை பிரேக் அவுட் ஆனால் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க இந்த ஸ்டாக்கை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வால்யூம் இல்லாததுனால கிட்டத்தட்ட மதியம் டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது. ஸோ மதியம் மூமெண்ட்டுக்கு அப்புறமே ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு கொஞ்சம் வால்யூம் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வால்யூம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 700 அந்த ரேஞ்சில் தான் வால்யூம் இருக்குது. அப்படிங்கும்போது பாருங்கள், அந்த 4A25 வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வந்து பிரேக் பண்ணல ப்ராப்பராக. ஸோ அப்படிங்கும்போது இந்த வால்யூம் இல்லாத இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வால்யூம் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலான வால்யூம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருப்போம் வால்யூம் இல்லாதனால. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப் பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்எஃப் என்ன சுச்சுவேஷனில் இருந்திருக்குன்னா, எஸ்ஆர்எஃப்பும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து எங்கேன்னா, நமக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த கேண்டில், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகி எந்த ஒரு கேண்டிலுமே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை நமக்கு. ரெட்டுக்கு கீழே நமக்கு எந்த ஒரு கேண்டிலுமே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதேமாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா க்ரீனில் போயிருக்கு மேலே. ஸோ க்ரீனில் போகும்போது இந்த இடத்துல க்ரீன் லைனையும் கிராஸ் பண்ணியிருக்கு. க்ரீன் லைன் வந்து க்ரீன் லைனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் ஆகிருக்கு. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஆல்வேஸ் பார்க்க வேண்டியது நமக்கு வால்யூம். ஸோ வால்யூம் இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து வால்யூம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஒரு வீக்கான வால்யூம் தான். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்லேயும் நமக்கு வால்யூம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டாக் வந்து ஹெச்ஏஎல். ஸோ ஹெச்ஏஎல் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, ஸோ வால்யூம் பாருங்கள், நல்ல வால்யூம். இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம் வந்து ஒரு அருமையான வால்யூமில் இருக்குது. இந்த ஸ்டாக் ஓரளவு ட்ரேட் பண்ணியிருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், வால்யூம் இந்த இடத்துலலாம் நல்லா ஒரு 15Kக்கு மேலே நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கு, ஜென்ரேட் ஆகிருக்கு வால்யூம். ஸோ இது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம எடுத்திருப்போம், இன்றைக்கி 20th. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இது. ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில். நல்லா பாருங்கள், இதில் வந்து ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணி கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து நல்லா ஃபில் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, உறுதியாக வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆகிருப்போம், எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு ரெட்டு அதாவது செல் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டாக வந்து என்ட்ரு ஆகும்னா, எப்போ இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிற லைனை வந்து நம்ம வேறு ஒரு கலரில் போட்டுக்கலாம், ஒரு எல்லோ கலரில் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். 2605 தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ப்ளூ லைனு, செகண்ட் டார்கெட் வந்து செகண்ட் ப்ளூ லைனு. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைப்பீங்க,
ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்வேஸ் உங்களோட டார்கெட்டில் நான் வந்து ஒரு 50% வந்து வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லா கிராஃப்லேயுமே பார்க்குற மாதிரி இந்த கிராஃப்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ 26, அதாவது எல்லோ லைன் வந்து இங்கே என்ன மார்க் போட்டிருப்பாருங்க, 2605. ஸோ 2605 வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க. எப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை புக் பண்ணியிருப்பீங்கன்னா 2584, அதாவது 85 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 21 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கணும், 2605. அப்போ 2605லேருந்து ஒரு 11 பாயிண்ட்ஸு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஒரு 2616, அதாவது 2616 கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த இடத்துல இருக்குங்கிறது அதையும் நான் ட்ராயிங் போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2617, 11 பாயிண்ட். இந்த இடம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடம் தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து வேறு ஒரு கலரில் வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த கலரில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இப்போ கிளியராக பாருங்கள், நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து எங்கேயுமே ஹிட்டாக கிடையாது. ஸோ கிளியராக இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துருக்கு. கீழே வால்யூமும் பாருங்கள், நல்ல ஜென்ரேட் ஆகிருக்கு. வால்யூம் வந்து நல்ல ஜென்ரேட்டர் ஆகிருக்கிறதுனால இந்த ட்ரேடை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னா 2605 கிட்டத்தட்ட 2584 வரைக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நீங்கள் ஒரு வேளை நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2563 கூட நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியாவே எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா, ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னது, ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 2605. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி புக் பண்ணது வந்து 2584 நான் புக் பண்ணுறேன். 2584 அதில் நான் புக் பண்ணேன்னா 97 குவான்டிட்டி வந்து என்னால் எடுக்க முடியும். அதாவது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2605 இருக்குது. இது வந்து 50,000 என்னால் 97 ஸ்டாக் வந்து என்னால் எடுக்க முடியும். ஸோ எல்லா ப்ரோக்கரேஜும் போக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா கிட்டத்தட்ட 1900 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த 1900 ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ February 20 வந்து நம்ம வந்து HIL மட்டும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். 97 குவான்டிட்டி, 50,000 97 குவான்டிட்டி நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1897 வரைக்கும் நம்மளால் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டாக்கு, இந்தியா மார்ட், HIL, SRF, இதில் வால்யூம் பேஸ்டில் நல்ல ட்ரேட் ஆனது HIL வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த HILல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்க, இன்ட்ராடே செல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 21 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1897, ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக உங்களுக்கு 1897 ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.